ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் சென்னையில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். திமுக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுவது வதந்தி என்று ராமதாஸ் விளக்கம். செயற்குழு, நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு கூடி கூட்டணி பற்றி முடிவு செய்யும் என்றும் திட்டவட்டம். திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வதந்திகள் தான். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக நிவாரணம் கோரி போராடியவர்களை மிரட்டிய மாவட்ட எஸ்பிக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சட்டத்தை மீறி செயல்படுவதை அரசு கைவிட வலியுறுத்தல். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல். அமைச்சரவையில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சேர்க்கப்பட வாய்ப்பு. கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் நீட் மறுதேர்வு நடத்த கோரிய மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி. மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திருப்புவனத்தில் அஜித் குமாரை காவலர்கள் தாக்கியதை வீடியோ எடுத்தவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி 2வது நாளாக விசாரணை. தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவலர்களிடம் முறையிட்டுள்ளதாக பேட்டி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மனசு வெளியில் சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. ஈரோடு கும்மலன்குட்டை அரசு பள்ளியில் சக மாணவர்கள் தாக்கியதில் 12ஆம் வகுப்பு மாணவன் மரணம். 2 மாணவர்கள் கைது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலை உணவகம். செங்கல்பட்டில் அமைச்சர் சேகர்பாபு உறுதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 320 ரூபாய் அதிகரிப்பு. 3 நாட்களில் சவரனுக்கு 1500 ரூபாய்க்கு மேல் விலை உயர்வு. டூத்பேஸ்ட், காலனி, ரெடிமேட் ஆடைகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட வாய்ப்பு. குக்கர், குடை, வாஷிங் மிஷின்களின் வரியை குறைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். கொக்கைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை நீதிமன்றம் அனுமதி. கர்நாடகாவின் ஹசன் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு கொரோனா தடுப்பூசி கூட காரணமாக இருக்கலாம் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டிய நிலையில் தடுப்பூசிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதில் இணை நோய் எதுவுமின்றி இளம் வயதினர் ஏராளமானோர் இருந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை புறக்கணிக்க முடியாது என்று கூறினார். திடீர் உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய மருத்துவர் KS ரவீந்திரநாத் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் 19 மாநிலங்களில் திடீர் என்று உயிரிழந்த 18 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டோர் குறித்து இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் தேசிய நோய் தடுப்பு அமைப்பு இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவானதாக கூறப்பட்டுள்ளது. 1-2% உள்ளவர்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம் என்று WHO அப்பவே வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றும் புதுசே கிடையாது. அவங்களே என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி அடைப்பு வந்தால் 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்து 2 அல்லது 3 வருஷம் ஆகுது.
ஆகவே இதையும் கோவிட் தடுப்பூசியும் அவர் எப்படி லிங்க் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் அவர் என்ன சொல்றாரு, இந்த அறிக்கையை 10 நாள்ல தரணுன்றாரு. 10 நாளைக்குள்ள உலகத்துல எங்கேயாவது மருத்துவ ஆராய்ச்சி செய்ய முடியுமான்றது ரொம்ப வேதனைக்குரிய சமாச்சாரம். இதே போன்று இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைந்து டெல்லி எய்ம்ஸ் மேற்கொண்ட ஆய்வில் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பு காரணம் என்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதற்கு மரபணு மாற்றங்களே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கண்டறியப்பட்ட நிலையில் ஆய்வின் இறுதி முடிவு வெளியானதும் பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரு ஆய்வுகளின் அடிப்படையிலும் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பது புரிய வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக இந்த கருத்தையே ஆமோதிப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மரபணு, வாழ்வியல் மாற்றங்கள், உடனடியாக வெளியே தெரியாத உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் திடீர் இறப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனவே திடீர் மரணங்களுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இன்றி கொரோனா தடுப்பூசி மீது குற்றம் சுமத்துவது நாட்டின் சுகாதாரத்துறை மீதான நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய செயல் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. வெறுப்பை பரப்பி பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடுபவர்களால் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தாமரைபுரம் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 32 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 32 ஜோடிகளுக்கும் திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசைகளை வழங்கி வாழ்த்தினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். இந்த சாதனையெல்லாம் வெறுப்பை பரப்பி பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடுபவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று முதலமைச்சர் காட்டமாக கூறினார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. மேலும் பல ஆண்டுகால வன்மத்துடன் இருக்கும் சிலர் திமுக அரசின் ஆன்மீக பணிகளை கேலி செய்வதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில உருளுற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நோக்கம் அது அல்ல. பல ஆண்டுகால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். தொடர்ந்து பேசிய அவர், இன்னும் எவ்வளவு வெறுப்பை பரப்பினாலும் கேலி செய்தாலும் அதனை பற்றியெல்லாம் கவலைப்பட போவதில்லை என்றார். இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். இன்னும் எங்களை கேலி செய்யுங்க, கிண்டல் பண்ணுங்க, கொச்சைப்படுத்துங்க, விமர்சனம் பண்ணுங்க. நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தயாராக இல்லை. திருநாவுக்கரசர் மொழிக்கேற்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே. மேலும் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.